பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் என்பதாக. ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள், கம்ஃபர்ட் ஈச் அதர் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். பாசத்திலும் அன்பிலும் உலகம் தண்ணீரற்ற வனாந்தரத்தைப் போல வறண்டு கொண்டிருக்கிறது. எது உண்மையான பாசம், எது போலியான பாசம் என்பதை கண்டுபிடிக்கவே கடினமாக இருக்கும் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம், அன்பு தணிந்து போகும் காலம்தான் நமக்கு முன்பாக இருக்கிறது. ஆனால் தேவன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் ஆலோசனை என்னவென்றால், நாம் ஒருவரை ஒருவர் தேற்ற வேண்டும், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும். மற்றவர்களை இடித்து தள்ளுகிற வார்த்தைகளை அல்ல, ஊன்ற கட்டுகிற வார்த்தைகளை பேச வேண்டும். யோபின் 4 நண்பர்களும் இடிந்து போன யோபுவை மீண்டும் மீண்டும் தங்கள் வார்த்தைகளால் இடித்து குலைத்து போட்டார்கள். சுண்டு விரலில் காயம் ஏற்பட்டால் அது முழு சரீரத்தையும் பாதிக்கும் என்பதை சபை அறிந்து கொள்ளாமலும் உணராமலும் இருக்கிறது. சபை ஐக்கியத்தோடு இருக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் தேற்ற வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் பவுல் எபேசு சபைக்கு சொல்லும்போது நாம் சமாதான கட்டுகளோடு இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். நம்மை நாமே தேற்றிக் கொள்ள வேண்டும் என்ற குறுகிய வட்டத்தில் இருக்கிறவர்களாக நாம் காணப்படக்கூடாது. இயேசுவை பாருங்கள், பிசாசு இந்த கல்லுகளை அப்பமாக மாற்றும் என்று சோதித்த போது தன்னுடைய பசியை ஆற்ற அவர் அந்த கல்லுகளை அப்பமாக மாற்றவில்லை. அதே வேளையில் திரளான ஜனங்கள் அவரை பார்க்க வந்தபோது 5 மீன் 2 அப்பங்களை கொண்டு 5000 புருஷர்களை போஷித்தார். அவர் எப்பொழுதும் பிறரை ஆற்றி தேற்றுகிறவராகவும் பிறர் நலம் விரும்புகிறவராகவும் காணப்பட்டார். அதுபோல நமக்கு ஒரு போராட்டமும் துன்பமும் வரும்போது பிறருடைய உதவியை நாடவும் அவர்களுடைய ஆறுதலான வார்த்தையை பெற்றுக்கொள்ளவும் தயங்கக்கூடாது. இயேசு தன்னுடைய சீஷர்கள் தன்னை காட்டிலும் ஆவியின் அபிஷேகத்திலும் விசுவாசத்திலும் பலம் குன்றியவர்களாக காணப்பட்டாலும் இயேசு கெத்செமனே தோட்டத்தில் அவர்களுடைய உதவியை நாடினார். அவரோடு சேர்ந்து ஜெபிக்கும்படி பேதுரு, யாக்கோபு, யோவான் போன்றோரை அழைக்கிறவராக காணப்பட்டார். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் என்று நீதிமொழிகள் 12:25 கூறுகிறது. நம்முடைய வாயிலிருந்து புறப்படும் நல்ல வார்த்தை மற்றவர்களை மகிழ்ச்சியாக்கும், மற்றவர்களுடைய எலும்புகளுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும். ஆகையால் நாம் ஒருவரை ஒருவர் தேற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் வாயின் வார்த்தைகள் பிறர் காயங்களை ஆற்றுகிறதாய் காணப்படவும் மற்றவர்களை ஊன்ற கட்டுகிறதாய் காணப்படவும் கர்த்தர் உப்பால் சாரமேறின வார்த்தைகளை பேசுவதற்கு உதவி செய்யும். நீ கட்டுகிறவன் என்ற பெயரை பெறுவாய் என்று வேதம் எங்களுக்கு ஆலோசனை கூறுகிறதே. ஆகையால் மற்றவர்களை திரும்ப எடுத்து கட்டுவதற்குரிய கிருபையை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஈந்தருளுவீராக. ஒருவரை ஒருவர் தேற்றவும் ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தியை உண்டாக்கவும் ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்லவும் ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்தவும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தவும் ஒருவருக்கொருவர் கனம் பண்ணுவதற்குரிய கிருபைகளை கர்த்தர் பரத்திலிருந்து எங்களுக்கு தந்தருளும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும் காரிய சித்தியை கட்டளையிடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.